இன்றைக்கி செய்ய போகிற சமையல் தக்காளி ரசம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி அதிகமாக கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கணும். தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிக்கணும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்ட பிறகு 2 வரமிளகாய் கட் பண்ணி போடணும். பூண்டு ஒரு 5-6 பூண்டு போட்டு பூண்டு நல்லா இடித்து போடணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் வரமிளகா 2 கிள்ளி போடணும். வரமிளகா போட்டதுக்கப்புறம் ரசப்பொடி. இது வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடி. கொஞ்சம் துவரம்பருப்பு, வரமல்லி, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ரசப்பொடியும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் 1 நிமிஷம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தக்காளியும் கொஞ்சோண்டு தான் புளி, தக்காளி தான் அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ தான் தக்காளி ரசம் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் கரண்டிலே முழுசாக இருந்தால் மசிச்சு விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ரசம் நல்லா ஒரு கொதி வரும்போது, பொங்கி வரும்போது ரசம் இறக்கிக்கணும். ரசம் நல்லா பொங்கி கொதித்து வருது. இப்போ ரசத்தை இறக்கி வச்சிட வேண்டியதான். டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி.